உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் எந்நாடும் அழியாதது. உலகம் அழிந்தாலும் தாஜுதீன் ஃபைசியின் காதல் எந்நாடும் அழியாதது. உலகம் அழிந்தாலும் சூதிஷா ஃபைசியின் காதல் எந்நாடும் அழியாதது. எங்கள் அருள் காதல் நிலையானது. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே. ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே. எங்கள் அருவான காதல் மலராக மலர்ந்து மெஞ்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. ஜல்சா மாதிரி இருக்கு. ஏதோ வா 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 இல்லா அவளை ஆவாதா விடிய விடிய கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. எஜமா இருக்க ஒரு நிலத்துக்கு முன்னிட்டு விட்டோம். அஷா அல்லா ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உலமாக்களே, அருமைக்குரிய மதிப்பிற்குரிய புனித ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானை பரிபூர்ணமாக அடையக்கூடிய சீதேவிகளில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அந்த ரமலானை பரிபூர்ணமாக பயன்படுத்தி அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அடையக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க தாய்மார்களே, அதிகமாக தாய்மார்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் இந்த ரமலானில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய செய்திகளை உங்களுக்கு நான் நினைவில் இருக்கும் வரை பரிமாறிக்கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த செய்தியை நம் அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. அதில் முதலாவது அருள்மறை குர்ஆன். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய உயர்வை சொல்லுகிற பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் எவ்வளவு சிறப்பான மாதம் என்றால் இதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே இந்த ரமலானில் எல்லோரும் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
நம்முடைய குடும்பத்திலே தாய்மார்கள் சிலர் இந்த ரமலான் முழுவதும் 10 ஹத்தம் எல்லாம் முடித்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸுக்கு மேல் ஓதினால்தான் 10 ஹத்தம் முடிக்க முடியும். அன்பர்களே, இது நமக்கு ஒரு மலைப்பாக தெரிகிறது. ஆனால் அந்த தாய்மார்கள் அந்த காலத்தில் அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு வீட்டிலே அவர்கள் எந்த கருவிகளும் இல்லாத காலத்திலும் 10 முறை முழு குர்ஆனை ஓதக்கூடிய நல் வாய்ப்பை பெற்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இது போன்ற நம்முடைய காரியங்களை லேசாக்கி வைக்கக்கூடிய கருவிகள் இல்லை. அம்மியில் தான் அரைக்க வேண்டும், மிக்சி கிடையாது. மாவு ஆட்ட வேண்டும், கிரைண்டர் கிடையாது. துணி துவைக்க வேண்டும், வாஷிங் மிஷின் கிடையாது. தண்ணீர் இறைக்க வேண்டும், மோட்டார் கிடையாது. இவ்வாறாக அடுப்பை கூட்டித்தான் சமைக்க வேண்டும், கேஸ் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட இவ்வளவு வேலைகளையும் காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் வேலை செய்தும் கூட குர்ஆனை அதிகமாக ஓதினார்கள். இன்று நமக்கு இவ்வளவெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறானே, அப்படி என்றால் இன்று நமக்கு அதிகமாக நேரம் இருக்கிறதே, அதிகமாக குர்ஆன் ஓதலாமே என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவது குறைந்து போய்விட்டது. காலையில் எழுந்து தண்ணீரை கிணற்றிலே வாயிலே இறைத்து துணிமணிகளை கையால் துவைத்து பாத்திரங்களை விலக்கி இஞ்சி பூண்டு மசாலாக்களை அம்மியில் அரைத்து ஆட்டுக்களில் மாவு அரைத்து அடுப்பிலே விறகு கூட்டி சோறு சமைத்து இவளெல்லாம் செய்து நேரம் மிச்சம் இருந்தது, பரக்கத்து இருந்தது. இன்று அடுப்பிலே கிரைண்டரில் போட்டால் மாவு ஆட்டி விடுகிறது, வாஷிங் மிஷினில் போட்டால் துணி துவைத்து விடுகிறது. எல்லாமே செய்துவிட்டு ஏன் நேரம் இல்லை என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் அலட்சியம். என்னத்த குர்ஆன் ஓதி என்ன கிடைக்கிது என்பது போன்ற ஒரு ஒன்றாவது காரணம் அலட்சியத்தினால குர்ஆன் ஓதுறதில்லை. குர்ஆனுடைய உயர்வு தெரியாத நிலை. அது ஓதுனால என்ன கிடைக்கிது நமக்கு? அது ஓதுனால என்ன கிடைக்குது? சும்மா ஓதுனா சவாபுன்னு சொல்கிறாங்க, அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை என்று ஒரு அலட்சியம். குர்ஆன் ஓத அலட்சியம் செய்ய வேண்டாம். குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் மழை பொழிகிறது. நீ நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுகிறது. குர்ஆனை எந்த வீட்டில் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா புறக்கணித்து விடுகிறார். வைதா குர்ஆ அலைக்குமுல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். யாரும் குர்ஆனை ஓதினால் வாய் மூடி இருந்து காது தாழ்த்தி அந்த குர்ஆனை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு பொங்கும், அருள் மழை உங்கள் மீது பொழியும், அல்லாஹுடைய அருளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனை கேட்பதில் இவ்வளவு ரஹ்மத் என்றால் ஓதுவதில் இவ்வளவு ரஹ்மத் இருக்கிறது. இன்று நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் குர்ஆனை. மற்றபடி வீட்டிலே எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும், எல்லா பாட்டு அனைத்துக்கும் நேரம் இருக்கிறது. குர்ஆன் ஓத நேரம் இருப்பதில்லை. எவ்வளோ பெரிய துர்பாக்கிய நிலை. அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ரமதானை குர்ஆன் ஓதுவதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆன் நம்ம ஓதாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் அலட்சியம். இரண்டாவது காரணம் இந்த குர்ஆனுடைய உயர்வை விளங்கலை. ஓதனா ஆகிரத்தில் சவாபு, துனியாவில் என்ன கிடைக்குதுங்கிறான். அன்பர் நல்லா விளங்கிங்க. குர்ஆன் ஆகிறது ஷிஃபான்றான் அல்லாஹ் தஆலா. ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். உங்கள் உள்ளத்தில் உண்டான வியாதிகளுக்கும் ஷிஃபா இருக்குது குர்ஆனில். உடலில் உண்டான வியாதிகளுக்கும் ஷிஃபா இருக்குது. ஜின்னு, பேய், பிசாசு பிடித்து ஆடக்கூடியவர்களுக்கும் குர்ஆனில் ஷிஃபா இருக்குது. நீ வேற எங்கேயும் போக தேவையில்லை. சிஹ்ரு சூனியமா குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. விஷக்கடியா குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. எல்லாத்துக்கும் குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. நாம் அதை
ஷிஃபாவாக பார்ப்பதே இல்லை. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் வியாபாரத்துக்காக ஒரு இடத்திற்கு சென்றார்கள். ஒரு ஊருக்கு சென்றார்கள். அந்த ஊர் மக்களிடத்தில் எங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஊர் மக்கள் நாங்களாம் செய்ய மாட்டோம்ட்டாங்க. அந்த காலத்தில் பழக்கம், வழியில் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது. வழிப்போக்கர்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது அவங்க ஏற்பாடு செய்வாங்க, ஏதாவது பொருள் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, காசு பணம் இருந்தால் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த ஊர் மக்கள் தான் ஏற்பாடு செய்வாங்க. ஊர் தலைவர் எல்லாத்தையும் செஞ்சு ஏற்பாடு செய்வார். யார் வந்தாலும் இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. செய்ய மாட்டோம்ட்டாங்க. இவங்க சரி நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. பரபரப்பாயிடுச்சு ஊர். திடீர்னு அந்த ஊர் தலைவருடைய பையனு ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஆடுறான். இன்னும் பையன் தெரியல, ஒரு மாதிரி ஆடுறான். உடனே மந்திரிக்கக்கூடிய மனிதர் உங்களில் யாரும் இருக்கிறார்களான்னு அங்கேருந்து ஆள் வந்தாங்க. எங்களுக்கு மந்திரிக்கு தெரியும், ஒரு சஹாபி, அந்த வியாதி போயிடும், என்ன கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ பேரம் பேசி தானே வாங்கணும், கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஊர் தலைவர், என் பையன் உயிர் பிழைச்சா போதும், ஒரு 10 ஆடு 20 ஆடு தரேன் அப்படின்னா, ஆடு தரேன்னு சொல்லிட்டார். இவன் ஓதி பார்த்தாங்க, பையன் நல்லா போயிட்டு தெளிவாக அடிச்சிட்டான். 10-20 ஆடு கொடுத்தாங்க, வாங்கிட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு வந்து, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆடு எங்களுக்கு ஹலாலா, இப்படி பேசி பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஜாயிஸ் தான். ஓதி பார்த்தீங்க, அந்த பையனுக்கு ஷிஃபாவாகிடுச்சு, அவர் கொடுத்தாரு, வாங்கிட்டீங்க, நீங்கள் பயன்படுத்திங்க, எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் கேட்டாங்க, அப்படி என்னப்பா ஓதி பார்த்தேன் நீங்கள்? யாரை சொல்ல? நீங்கள் சொல்லி கொடுத்த அல்ஹம்து சூரா இருக்கே, அதுதான் ஓதுனேன். அது இவ்வளோ பெரிய ஷிஃபா இருக்கு உனக்கு தெரியுமாப்பா? உண்மையிலே ஷிஃபா தான்ப்பான்னு நாங்கள் சொல்கிறாங்க. அல்ஹம்து சூரா ஓதி ஊதுனா இவ்வளோ பெரிய ஷிஃபா இருக்குது. நம்ம சிந்தனை ஏதாவது நானும் ஒன்று சின்ன டக்குன்னு மாயவரத்தை இந்த டாக்டர்கிட்ட போகலாம், கண் வழியாக அல்ஹம்து சூரா ஓதி ஊதலாம். அவருக்கு அங்கே கும்பகோணத்தில் பெரிய மெடிக்கல் காலேஜில் அவர் பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போனான். அவருக்கு ஃபோன் அடிச்சு வரலாம், டாக்டருக்கு கண் வலின்னு படுத்துருக்காருங்கிறாங்க. என்ன செய்யறது? எந்த வியாதினாலும் உடனே நம்ம சிந்தனை எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, யார்ட்டாவது ஃபோன் போட்டு எங்கே போனால் நல்லா ஷிஃபா கிடைக்கும். நண்பர்களே, குர்ஆனில் எல்லாம் வச்சுருக்கிறோம். நீ குர்ஆனில் ஷிஃபாவை தேடி இருக்கிறீர்களா? இடுப்பு வலியா இந்த டாக்டர், கை வலியா அந்த டாக்டர், பல் வலியா அதுக்கு ஒரு டாக்டர், எல்லாம் டாக்டர் நம்பராக இருக்குது ஃபோனில் பார்த்தா. எல்லாமே மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு குர்ஆனில் ஷிஃபா வச்சுருக்கு நல்லா சொன்ன நம்பிக்கை வர மாட்டேங்குது. இல்லைங்க, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட டக்குன்னு நல்லா போயிடுது. குர்ஆனில் அல்ஹம்து சூரா ஓதி எத்தனை வாட்டி ஓதுறது? அஜி ஊசி போட டக்குன்னு நல்லா போயிடுது. அல்லாஹ் அக்பர். முழு ஷிஃபா குர்ஆன். நம்பிக்கை எந்த அளவோ அந்த அளவு பலன் தரும். ஷிஃபா என்னவோ இருக்குது குர்ஆனில், பலன் தருவது வித்தியாசப்படும். நீ 100க்கு 100 நம்பின ஷிஃபா கிடைக்கும், நம்பிக்கை வச்ச ஷிஃபா கிடைக்கும். இதுக்கும் பார்ப்போம், 50-50 ஷிஃபாவாக தான் பார்த்துருவோம். இல்லை என்ன வேணும் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு நம்புகிறேன், அரைக்குறையாக நம்புகிறேன், அரைவாசி பலன் கொடுக்கும். இதெல்லாம் ஓதி ஊதனா நல்லா போயிடுதான். ஏங்க, கண்ணு வலினா என்ன பிரச்சனை? டாக்டர் போய் மருந்து ஊட்டணும், அதுக்கு மாத்திரை போடணும். ஆலிம் ஷாட் ஓதி போய் அல்ஹம்து சூரா ஓதி ஷுஃப்னு ஊதுறாரு, அதுவும் பீடி குடிச்ச வாயால் ஊதுறாரு. இவருடனே நல்லா போயிடுமா? நீங்கள் ஒருத்தனும் வர்றதில்லை பள்ளிவாச வாசல். யார் நிற்கிறா? எல்லாம் நான் முஸ்லீம்ஸ் நிற்கிறான். அவங்களுக்கு ஷிஃபா ஆகுதா இல்லையா? இல்லைன்னா அடுத்த நாள் வரமாட்டாங்களே, டெய்லி நிற்கிறாங்களே பஜரில் பார்த்தா. அவங்க யாரும் நம்புறாருங்க. 10 டாக்டர், ஏன் 10 டாக்டர்கிட்ட போகிற? டாக்டர் காசு செலவு பண்ணுறார். இந்த பாய் அல்லாஹ் ஓதுவார், இந்த பாய் அங்கே இருப்பார், அல்லாஹ் ஓதுவார், இந்த பாய் அங்கே இருப்பார், அவர் இப்போ பாடம் போடு நல்லா போயிடும். அப்படியா? கார் எடுத்துகிட்டு வந்துடுறான் காலங்காத்தால், குள்ளூரில் பனியில், மார்கழி மாதம் பனியில் 5 மணிக்கு நிற்கிது. அவர் மோதினார் பிலால் பாய் வந்து ஊதுறாரு, அவர்கிட்ட 50 ரூபா காசை கொடுத்துட்டு வந்தால் நல்லா போயிடுச்சுங்க. திரும்ப அடுத்த நாள் கூட்டம் வருது, இல்லைன்னா வராது இல்லையா? ஏன்?
நீ எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த அளவு அது பலன் கொடுக்கும். நீ அரைகுறை நம்பிக்கை வச்சா அரைகுறையாக பலன் கொடுக்கும். நம்பிக்கையே இல்லை, பலனே கொடுக்காது. குர்ஆன்ல ஷிஃபா தான் இருக்குமா, நீ எந்த அளவு நம்புறையோ அந்த அளவு பலன் கொடுக்கும். அதான் இல்லைங்களா? கம்பி ஸ்ட்ராங்கான கம்பி தான். நீ ஸ்ட்ராங்காக பிடிச்சி நல்லா நிற்ப, லூஸாக பிடிச்சி கீழே விழுந்துருவ. நீ பிடிக்கிறத வச்சு தானே இருக்கு. என்னம்மா, நீ அரைக்குறையாக பிடிச்ச, லூஸாக பிடிச்சிருந்த பொத்தும் கீழே விழுந்துருவ. நீ ஸ்ட்ராங்காக பிடி. உன் கொள்கை ஸ்ட்ராங்காக இருந்தால் அது என்னவோ குர்ஆன் ஷிஃபா தான். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உடலுக்கும் ஷிஃபா வச்சிருக்கோம். அந்த காலத்தில் பார்த்தீங்களா, தாய்மாரில் 85 வயசு 90 வயசு காரணம் டெய்லி குர்ஆன் ஓதுவாங்க. அந்த குர்ஆனே உடல் வியாதிகளுக்கு ஷிஃபா வைக்கணும். 90 வயசில் கண்ணாடி போடாமல் குர்ஆன் ஓதுறாங்க. டெய்லி 5 ஜுஸு 10 ஜுஸு ஓதிட்டே இருப்பாங்க. குர்ஆன் விருச்சமே இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு டிவி ஆன்லேயே இருக்கு, ரிமோட்டு போட்டு டக்குன்னு தட்டுனா கூட தரும். அது யாருக்கு ஆஃப் பண்ணிட்டு இருக்கு? சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்முடைய நேரங்களை அதிகமாக இன்று குர்ஆனுக்கு நாம் செலவழிக்காதனால அந்த நேரங்கள் அல்லாஹ் தஆலா கண்ட இடத்துலையும் செலவழிக்க வைக்கிறான். சின்னதாக முடியக்கூடிய வேலையை அல்லாஹ் தஆலா பெருசாக்கி விட்டுறான், இழுத்து விட்டுறான். 2 நிமிஷம் ஆகக்கூடிய வேலை அதை போய் 4 கணக்கில் இழுத்து விட்டுறான் அல்லாஹ் தஆலா. அலைய விட்டுறான். ஹாஸ்பிட்டலில் சின்ன இன்ஷியல் மாற்றிட்டு விட்டுறாங்க, அலையா அந்த ஆஸ்பத்திரிக்கு அங்கே போகிறான் இங்கே போகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்காதனால நடக்கக்கூடியது. இப்போ நம்ம நேரங்களை குர்ஆன் ஓதுறதுக்கு இன்னொரு காரணம் அலட்சியம், அதன் உயர்வு தெரியாதனால. 3வது ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நேரங்களை நாம் வீண் விரயங்களில் நிறைய செலவு செய்யணும். டிவி, ஃபோனு, வாட்ஸ்அப்பு, தேவையில்லாத அதில் உள்ள சமாச்சாரங்கள். ரமலான் வந்துருச்சுன்னா ஒன்று வச்சுக்கணும், டிவி மூட்டை கட்டி வச்சுருக்கு, ஃபோனை மூட்டை கட்டி வச்சுருக்கு. அர்ஜென்ட்டாக ஏதாவதுனா பேசிக்கணும். குறிப்பாக நெட்டு கனெக்ஷனை சுத்தமாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்க, நேரம் பறக்கத்தான் இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு நேரம் அல்லாஹ் கொடுப்பான் தெரியுமா? தாய்மார்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். சென்ற வருட ரமலானில் யார் 5 ஹத்தத்துக்கு மேலே முடிச்சவங்க கை தூக்கும்? மாஷா அல்லாஹ். அந்த அம்மா 9 குர்ஆன் ஓதிருக்கு, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வேற யார்? 5 ஹத்தத்துக்கு மேலே முடித்தவங்க. ஒருத்தவங்க 9 ஹத்தம். நீங்கள் எத்தனை முடிச்சிங்கம்மா? பெரியம்மா 10 முடிச்சிங்களா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அந்த அம்மா 10 ஹத்தம் முடிச்சிருக்காங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. வேற யாருமா? 5க்கு மேலே. சரி, 2க்கு மேலே எத்தனைம்மா? 3. 5 ஹத்தமா? 3 ஹத்தம். வேற யார்? 4 ஹத்தம். அந்த அம்மா 5 ஹத்தம் ஓதிருக்கோம். சொல்லலாம். இப்போ இந்த ரமலான்ல எல்லாருமே 10 ஹத்தம் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். ஜி 10 ஹத்தம் யார் ஓதுறீங்களோ அவர்களுக்கு என் புறத்திலிருந்து ரமலான் முடிஞ்சு மஜ்லிஸில் 1000 ரூபா பரிசு. இந்த 1000 ரூபா சின்ன காசுன்னு நினைக்காதீங்க, இன்னும் 1000 ரூபா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 1000 ரூபா பத்திரமா வச்சுக்கோங்க. அது குட்டி நிறையா போடும், அது லட்சக்கணக்கில் குட்டி போடும். அது விதையாக கொடுத்துடலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு புளிய மரத்து விதையை போட்டோம்னா அது பெரிய மரமாகி ஆயிரக்கணக்கான புளி வர்றது இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா ஒரு பரிசு கொடுத்துருவோம். அது நிறைய குட்டி, லட்சக்கணக்கில் குட்டி போடுவாங்க. சிவம் இன்ஷா அல்லாஹ் ஒரு போட்டி, யார் யார் இந்த 1000 ரூபா பரிசு வாங்குறீங்கன்னு பாருங்கள். அந்த 1000 ரூபா உங்களுக்கு வீடு கொடுக்கும், வாசல் கொடுக்கும், உம்ராவுக்கு கூட்டி போகும், ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகும், நிறைய குட்டி போடும். அதனால் விதை கன்று கொடுக்குறாங்களே, வாழை மரத்து கன்றுன்னு ஒன்று கொடுப்பாங்க கல்யாணத்துலலாம். அது கொண்டு வீட்டு குறையில் வச்சுட்டு அது பெரிய மரமாயும் அப்புறம் வாழைக்கண்ணாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 10 பேருக்கு வாழைக்கன்று கொடுக்கலாம். அந்த மாதிரி விளைஞ்சிங்களா 1000 ரூபா வாழை மரத்தாறு மாதிரி கொடுத்துட்றது அப்படின்னு என் தரப்பில் இருந்து பார்ப்போம். யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு பார்ப்போம், போட்டி போட்டு வாங்குவோம். நீங்கள் சொல்கிறது தான், நான் என்ன கணக்கம் எடுக்க முடியும்? நீங்கள் 10 ஜுஸு ஓதனேன்னு சொன்னால் உங்களுடைய சொல் குர்ஆன் ஓதக்கூடிய வாயிலிருந்து போய் வராது இல்லையா? அதனால் யாரும் 2 ஹத்தம் ஓதிட்டு 10 ஹத்தம் ஓதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் 10 ஹத்தம் ஓதுறீங்களோ
ரமதானிலே, ரமதான் முடிந்து இன்ஷா அல்லாஹ் நடக்கும் சபையில் அல்லாஹ் தஆலா நாடினால் அல்லாஹ் எனக்கும் ஹயாத்து பாக்கியா வச்சிருக்கணும்னு துஆ செய்யுங்க. எல்லோருக்கும் 1000 ரூபாய் பரிசு. நேற்று மதுக்கூரிலே ஒரு முப்பெரும் விழா நடந்தது. சுமாராக 500 பெண்கள் வந்திருந்தார்கள். அந்த 500 பெண்களுக்கும் இதே தான் அறிவிப்பு செய்தேன். யார் ரமதானில் 10 ஹத்தம் ஓதுறாங்களோ 1000 ரூபாய் பரிசு. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் நீங்கள் ஓதி முடிக்கிறீங்களோ வாங்கி, அது ரொம்ப லேஸ். அல்லாஹ் லேசாக்கி வச்சா லேஸ். நான் சொன்னேன்னு உங்கள் நேரங்களை பயன்படுத்துங்க. குரானை திறந்த மேனிக்கு வைங்க, அடையாளம் வச்சு. சஹருக்கு எந்திரிச்சிட்டிங்க, கடவுள் கொஞ்சம் ஓதுங்க. சஹர் செஞ்சுட்டு ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் டைம், ஒரு 10 வரை ஓதுங்க, அடையாளம் வச்சுருங்க. பதித்தொரு தூக்கம் வரலையா, உங்கள் தலைமாட்டிலே ஓதுங்க, கொஞ்சம் அடையாளம் வச்சு தூங்கிடுங்க. தூக்கம் முடிச்சிங்களா ஒரு சில திரும்ப ஓதுங்க. வேலை வரும் வரை ஓதுங்கள், வேலையை முடித்துவிட்டு ஓதுங்கள். குர்ஆனை தான் நம்முடைய வேலையாக்கி கொள்ளுங்கள். இடையிலே மற்ற வேலைக்கு செல்லுங்கள், வந்து விடுங்கள். பாருங்கள் எவ்வளோ பரக்கத்து இருக்கும் பாருங்கள். இந்த ரமதானே உங்களுக்கு ஒரு புனித ரமதான் ஆயிரும், உங்களுக்கு ரஹ்மத்துடைய ரமதான் ஆயிரும். இப்படி நீங்கள் ஓதினால் அல்லாஹுடைய அருள் மழை கொட்டக்கூடிய ரமதான் ஆயிரும். இந்த ரமதானுடைய பரக்கத்தை நீங்கள் வருஷமெல்லாம் பார்ப்பீங்க. குர்ஆனை நாம் புறக்கணிப்பதால் ஏற்படக்கூடியது தான் எல்லா சிரமங்களும். ஷாலா செய்வோமா? இரண்டாவது, இந்த ரமலானில் வாய்ப்பு இருந்தால் குர்ஆனுடைய தஃப்சீரை கேளுங்கள். அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு குர்ஆனுடைய தஃப்சீர் நம்முடைய ஃபைஸி டிவியிலே அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு தொடர்ந்து அது ஒளிபரப்பாகிறது. பழைய பாட்டுகளும் அதில் இருக்கிறது. குர்ஆனை தஃப்சீரை கேளுங்கள். ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது குர்ஆனுடைய விளக்கங்களை கேளுங்கள். அதன் மூலமாக நம்ம கல்பு ஹயாத்தாகும். குர்ஆன் ஓதுவதும் நமக்கு நன்மை, குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பதும் நமக்கு நன்மையாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக குர்ஆன் முதல் செய்தி ரமதானில் அதிகமாக செய்யக்கூடியது. இரண்டாவது ரமதானிலே 4 விஷயங்களை அதிகமாக செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 4 விஷயங்கள். ஒன்று கடல் பாசி, 2வது சுண்டலை, கஞ்சி, சமோசா வடை. 4 சமோசா வடை, கஞ்சி, கடல் பாசி, ஜூஸ், 7up ஜூஸ். இந்த 4ஐயும் செய்யும்படி சொன்னார்கள். கரெக்டாக சொன்னாங்க. அது இல்லாமல் நோம்பா ஒருத்தர் எங்கள் நோன்பு வைக்கல, அந்தளவுக்கு வசதி மட்டும் இல்லைங்கிறார் ஒருத்தர். எங்கள் நோன்பு வைக்கலான்னு கேட்டால், நீங்களாம் நோன்பு வைக்கிறீங்க, நோன்பு வைக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி கிடையாது. இன்னும் இப்படி சொல்கிறீங்க? அம்மா பின்ன சஹரில் கறி புளி வாங்கணும், மட்டன் சிக்கன் வாங்கணும், அப்புறம் இஃப்தாருக்கு அது இது வட்ட சம்சா கண்டு, அதெல்லாம் நம்மளால முடியுங்களா? நம்மளால் ஏழைப்பட்ட ஜனம், நம்மளால் நோன்பு வைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஏதாவது சாப்பிட வீட்டில் இருக்காமா, இந்த நைட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பகலில் வயிற்றில் பேர் பசிக்காதா, ஏதாவது சாப்பிட இருக்காமான்னு ஆயிஷா நாயகிட்ட கேட்பாங்க. எதுவும் இல்லைங்க யாரும் சொல்ல, வீட்டு ஒரு பேச்சம்பளம் கூட வீட்டில் இல்லை. அப்படியா? சரி நீங்கள் நோன்பு வச்சுக்கிறேம்மா. ஒன்றும் இல்லைன்னு நோன்பு வச்சுக்கிறோம். சஹாபாக்கள் ரொம்ப பேர் ஒரு பேச்சம்பளம் தான் இருக்குது, சரி அரை பேச்சம்பளம் கூட சஹர் செஞ்சுக்கிறேன், மீதி அரைய இஃப்தார் செஞ்சுக்க வச்சுக்கலாம். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. நமக்கு சஹரில் ஒரு ரவுண்டு கட்டி என்ன சொல்கிறாங்க, டேய் நல்லா சாப்பிட்றான், பகலெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும், அதாவது இந்த சாப்பாடெலாம் சேர்த்து ஒரு அழுத்து அப்படி. இஃப்தார் சாப்பிடுவது பகலெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாயே அந்த கவலையில் நைட்டு இஃப்தாரில் ஒரு குடு ஒரு கட்டு இல்லை. இதுக்கு இல்லாமல் நடுவில் பிந்திய நேரம்னு ஒன்று உண்டு. எது? தராவி முடிச்சுட்டு அது ஒரு ரவுண்டு. பார்த்தா அல்லாஹ் அக்பர், நோம்பில் உணவு கம்மியாக சாப்பிட சொன்னால் மற்ற காலங்களை விட அதிகமாக சாப்பிடக்கூடியதாக ரமலான் ஆயிடுச்சு இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா பரக்கத் சேரும். அதே விஷயம். அதுலேருந்து கஞ்சி வடை இல்லாமலாம் ரம்ஜானுங்க. கஞ்சி வடை இல்லை ரம்ஜான் மாதிரியே இல்லைங்க ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு நம்முடைய. எது கேட்டேன்னா 4 விஷயங்கள் அதிகமாக செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது 4 விஷயம் யாருக்கு தெரியும் கேட்டுக்கோங்க. 4 விஷயம் ரமலானில் அதிகமாக செய்யும். வடக்கஞ்சி கிடையாதுமே. அந்த 4 என்ன யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சரியா? வாழ்க்கை ரமலான்லாம் ஓடிடுச்சு. ஒவ்வொருத்தரும் 50 ரமலான் 60 ரமலான் கொண்டாடியாச்சு. என்ன பை
50 ரம்ஜான் போயிடுச்சு, 60 ரம்ஜான் போயிடுச்சு. ரமதானில் 4 செய்திகளை ரொம்ப அதிகமாக செய்யுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்னன்னே தெரியலன்னு என்ன அர்த்தம்? அஃப்சூஸ். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஒன்று, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு ذிக்ர லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஷேഖ்நாயகம் சில்லால எங்களை ஒவ்வொருவரையும் 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்படி என் ஃபைஸ் நாயகம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி எஜமான்ட்ட தர்பாருக்கு போனோமா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய ஹானுக்காலில் 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அசருக்கு முன்னாடி 1000 தடவை, அசர் தொழுத பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 தடவை இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் நடக்கிறது, எங்கள் மதரசாவில் நடக்கிறது, எங்கெல்லாம் மதரசா வச்சுருக்கோமோ எல்லா இடத்துலையும் நடக்குது அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு. விளங்குங்களா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு அதிகமாக கேளுங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் காலையில் எந்திரிச்சா போனால் வந்தால் நடந்தா சும்மா ஏன் இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கலிமாவை. விளங்குங்களா? உணர்ந்து சொல்லுங்களேன், இந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான். சாப்பிடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த சாப்பாட்டிலிருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. டீ குடித்தோம், இந்த சாயாவின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. இந்த வடை சமோசாவில் ஐநா இருப்பவன் யாரும் இல்லை. இந்த கஞ்சியில முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை. இந்த கடல் பாசியில ஜாஹிரா இருப்பவன் யாரும் இல்லை. இந்த சுண்டலுடைய சூரத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. இப்படி பாருங்க, 15 இந்த மாம்பழத்தை எடுத்து வாயில் வைப்பதற்கு குவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக புழங்குவதற்கு ரமதான் நமக்கு ஒரு வாய்ப்பு. ரமதானில் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கி பாருங்க, அள்ளி கொட்டுவான் பரக்கத்து. அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் பரக்கத்துடைய வாசலை திறந்து விட்டுருவான். நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு 4 சமோசா சுண்டலில் பார்த்த, நீங்கள் 4ல் பார்த்தா 5வது கொடுப்போம், 5வதுல பார்த்தா 6வது கொடுப்போம், வகை வகையாக கொடுப்பான். நீ வாங்கி சாப்பிட முடியாதே அந்தளவு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆடையில் நீ தான் அல்லா தேவையை பூர்த்தி செஞ்சேன்னு பாரு, உனக்கு ட்ரெஸ்ஸாக வந்து குவியும், ஆடைகளாக வந்து குவியும். உனக்கு என்ன வேணும்? காசு என்றையா? லா இலாஹ இல்லல்லாஹ், இது அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான்னு பாரு, காசாக வந்து குவியும். காசு கேட்கும், யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய கையில் என்னை அமுச்சு வை, அவர் என்னில் உன்னை பார்க்குறாரு. காசு துவா செய்யும். நீ காசே உண்மையில ஆசை அப்படி நீ துவா செய்கிற, காசு வாண்டு தெரிஞ்சுங்களா? காசு உன்ட்ட வரணும் அது துவா செய்யும். சொர்க்கம் வேணும் நீ துவா செய்கிற. சில பேருக்கு சொர்க்கம் துவா செய்வாங்க, எல்லாம் அந்த சீதேவை எங்கிட்ட அமுச்சு வைரது அப்படின்னு சொர்க்கம் துவா செய்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொல்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி காசு துவா செய்யும். சீதேவி கீழே போனால் நல்லா இருப்பேனே, என்னை சுகூது செய்வாரே, என்னில் உன்னை பார்ப்பாரே, அது கேட்கும். விளங்குச்சா இல்லைங்களா? அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்க. ஒன்று. ரெண்டாவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு கேளுங்க. கடந்த காலம் அத்தனை பாவங்களுக்கும் அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு காரணமாக ரமலான் நல்லா ஆக்கிக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் நைட்டு பூரா பகலெல்லாம் குறைஞ்சது 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், குறைஞ்சது 1000 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ரெண்டாச்சா? மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்தஸ் அல் ஜன்னா, அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேளுங்க. நாலாவது, நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுங்க. அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார், அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். இந்த நாளையும் சேர்த்து பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். லா இலாஹ இல்லா அன்த சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருக அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். 4 வந்துருச்சு. தனித்தனியாக ஓதிக்கலாம், இது சேர்த்து இந்த மாதிரியும் ஓதிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தை கேட்குறேன், அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ, உன் சொர்க்கத்தை நசீபாக்கு, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ. தமிழ்லேயே சொல்லு, அரபியில் மனப்பாடம் இல்லைன்னா
இந்த நாளையும் நீங்கள் அதிகமாக ரமதானிலே செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தேவமா இன்ஷா அல்லாஹ் தஆலா அதிகமாக டெய்லி ஒரு நாளைக்கு 1000 வாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ், 1000 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ், 1000 தடவை ஸலவாத், எந்த அளவுக்கு நேரங்களை இதில் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். ரெண்டாச்சுங்களா? மூணாவது தர்மம். இதை ரமதானில் அதிகப்படுத்துது. மற்ற காலங்களை கொடுப்பதை விட ரமதானில் கொடுத்தால் அதற்கு சவாபு 1க்கு 100, 1க்கு பல ஆயிரமாக அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி அல்லாஹ் கொடுக்குறான். அதான்ங்களா? தர்மத்தை 2 வகை இருக்குது. ஒன்று கடமையான தர்மம், இன்னொன்று மேல்மிச்சமான தர்மம். கடமையான தர்மம் என்ன? யார் உங்களிலே தாய்மார்களிலே 11 பவுன் நகைக்கு மேலே வைத்திருக்கிறீர்களோ தங்கம், அந்த தங்க நகைக்கு இப்பொழுதைய மதிப்பு என்னவென்று கணக்கிட்டு அதில் 2.5% கட்டாயமாக கொடுத்துரும். உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் இப்போ என்னால் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் கொடுங்க. சில தாய்மார் என்ன சொல்கிறாங்க, ஹுசூர் நான் 40 பவுன் நகை வச்சுருக்கிறேன், இப்போ 40 பவுனுக்கு 1 பவுன் கொடுத்தோம், 1 பவுன் நகை 40,000, 45,000 ரூபா, 50,000 ரூபா வருது. அந்தளவுக்கு எந்த காசு என்கிட்ட இல்லை. என் வீட்டுக்காரர் 50,000 சம்பளம் வாங்குறாரு, அது வீட்டு செலவுக்கு மாதமாக சரியாக போயிடுது. இந்த வருஷத்தில் ஒருக்கா 50,000 ரூபாய் எடுத்து கொடுக்கும் அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. இப்போ நான் என்ன செய்யட்டும்? 40 பவுன் நல்லா கொடுத்ததில்ல, 1 பவுன் விற்றுரு. விற்று கொடுத்தாலும் சரி தான். அல்லது 1 பவுன் நகை, ஒரு கம்மலோ ஒரு செயினோ எடுத்து கொண்டு போய் அப்படியே யார்ட்டையும் கொடுத்தாலும் சரி தான். கொடுத்தே ஆகணும். யார் அந்த தர்மத்திலே கஞ்சத்தனம் செய்கிறார்களோ 2 தண்டனை இருக்குது, நல்லா விளங்கிங்க. மறு உலகில் தண்டனை, அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியையும் ஜகாத்து கொடுக்காமல் நீ வைத்திருந்தாயே, அதை அல்லாஹ் உருக்கி கம்பியாக தீட்டி நரக நெருப்பில் சூடு பண்ணி உன் நகையவே உன் நெத்தியிலையும் உன்னுடைய விலா எலும்பிலும் உன் முதுகிலும் அல்லாஹ் சூடு போடுவான். யௌம வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة சொல்லுப்பா, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹி. என்னப்பா ஹாஃபிஸ் நீ? யௌம துக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும். மறுமை நாளிலே அந்த தங்கத்தையே சூடு பண்ணி நெத்தியில் சூடு போடுவான், விழாவில் சூடு போடுவான், முதுகில் சூடு போடுவான். அல்லாஹ் எதை நீ இன்னைக்கு பார்க்குறதுக்கு அழகுன்னு நினச்சாயோ அதிலேயே சூடு போடுவான் அல்லாஹ் தஆலா மறுமையில். துனியாவில் எந்த நகையை நீ ஜகாத்து கொடுக்காமல் வச்சுருந்தையோ, ஒன்று அந்த நகை காணாமல் போயிடலாம், அல்லது பேங்க்கில் அடமானத்துக்கு போய் மூழ்கி போயிடலாம், அல்லது விற்று ஆஸ்பத்திரிக்கு போகலாம். உனக்கு அது அழகு இது கொடுக்காது, அந்த நகை உனக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். அல்லது உன் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் செலவு பண்ணுவா, அல்லது பிள்ளைக்கு செலவு பண்ணுவா, இப்படி போய் அழிஞ்சு போயிடும். உனக்கு அது அழகை கொடுக்காது, அது உனக்கு நியமத்தாக இருக்காது, தண்டனையாகத்தான் இருக்கும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த நரக நெருப்பிலே அந்த நகைகளை சூடு பண்ணப்படும். ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும், அவருடைய நெற்றியிலும் விலாவிலும் முதுகிலும் சூடு போடப்படும். இன்னும் சொல்லப்படும், ஆதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுக்காக இங்கு சேர்த்து வைத்திருந்த நகையாயிருக்கும். பதூகுமா குந்தும் தக்னிசூன், இன்று நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை நீங்கள் அந்த சுவையை அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். யாருக்கு? வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேர்த்து வைத்து அதை அல்லாஹ் சொன்னபடியில் அதை செலவு செய்யாமல் வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் கடுமையான வேதனை இருக்கிறதை நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லுங்கள். மறுமையின் தண்டனை. அதே மாதிரி எத்தனையோ பேர் பேங்க்கில் காசு இருக்கலாம், அலைஞ்சிடலாம், எல்லாம் கணக்கு போட்டுடணும். ஆணும் சரி பெண்ணும் சரி, உங்கள் பேங்க்கில் எவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க, கடை வச்சுருந்தா கடையில் எவ்வளோ சரக்கு இருக்குது, கடையில் சரக்கு கணக்கு இருக்குது. ஒரு குண்டூசி கூட விடக்கூடாது, கணக்கு எடுக்கணும் பேப்பர் பேனா வச்சு. இது இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக கடை சரக்கு 10 லட்ச ரூபா வருது, பேங்க்கில் 10 லட்ச ரூபா, பஞ்சாதி நகை 10 லட்ச ரூபா. சொல்லலாம், எனக்கு வர வேண்டிய கடன் 10 லட்ச ரூபா, இவர்கிட்ட கைமாத்து கொடுத்துருக்காரு 10 லட்ச ரூபா வரணும், இவர் காசு தான், மொத்தம் 40 லட்ச ரூபா. 40 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா தூக்கி பையில் போட்டு வை. ரமதான்லே கொடுத்தாலும் கொடுக்கலாம் தேடி வரக்கூடியவர்களுக்கு,
அதை பையில் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரமதான் வருஷம் அடுத்த ரமதான் வரைக்கும் செலவு செஞ்சாலும் செய்யலாம். ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்காமல் இருக்காதீங்க யாரும். கொடுத்தால் வளரும், கொடுத்தா தேயும் நீ நினச்சேன்னா நீ அல்லாஹ்வை நம்பல. அல்லாஹ் சொல்கிறான் யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான், யுர்பி சதகாத், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் அப்படின்னு. நீ ஒரு பவுன் கையை விட்டு போயிருந்தே 40லேருந்து 39 ஆகிடுமே நினைக்கிற, அதை அல்லாஹ் கொண்டு கொடுப்பேங்கிறான், அதை வளர்ப்பேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. தர்மம் உன்னை வளர்க்கும். இது ஃபரலான ஜகாத். மேல் மிச்சமான சதகா எவ்வளோ முடியுமோ செய்து ஆகிறதுக்கு தேடிக்கணும். இது அடுத்த ரமதான் நம்ம கொடுத்த ஒரு பாக்கியம். அடுத்த ரமதான் இருக்கிறோமோ இல்லையே தெரியாது. இந்த ரமதானில் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியே, நோன்பு துறக்க நீங்கள் ஏழையாக இருந்தால் ஒரு கஞ்சி கச்ச மாட்டீங்க, ஒரு சின்ன ஏதாவது இல்லைன்னா ஒரு சுண்டல் தாளிக்க மாட்டிங்களா? என்ன செஞ்சாலும் சரி வீட்டில் சஹருக்கு சோறாக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரிந்த ஏழை மக்கள் யாரும் இருந்தால் கொடுத்து கொடுங்க கொஞ்சம். சரி, ஏழை மக்கள் இல்லை, அக்கம் பக்கம் வசதியானதான் இருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போட்டு கொடுத்து விடுங்க. ஏனென்றால் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பாளிகளுக்கு யார் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நோன்புடைய பலனை அல்லாஹ் கொடுக்கிறான், அவர்களுடைய பலனில் அணுவத்தனையும் குறைக்காமல். இப்போ தாஜுதீன் நிஜமாக வந்திருக்கிறாங்க என் வீட்டுக்கு. இப்போ நான் என்ன செஞ்சேன், நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சேன். எனக்கு நான் இன்றைக்கி நோன்பு வச்சேனே, அதுக்கு எனக்கு அல்லாஹ் தஆலா 1 லட்சம் நன்மை கொடுக்குறான். எஜமா நோன்பு வச்சாங்களே, அதுக்கு அவங்களுக்கு 1 லட்சம் நன்மை கொடுக்குறான். நோன்பு துறக்க நான் ஏற்பாடு செஞ்சேன் இல்லையா, அதுக்காண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்சம், எனக்கு 2 லட்சம் நன்மை ஆயிடுச்சு. உடனே அவங்க என் நன்மை அவங்களுக்கு போயிடுச்சுன்னு கோச்சிக்குவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், என் நன்மையெல்லாம் அவங்களுக்கு போயிடுது. அப்படி இல்லை பாய், உங்கள் நன்மையில் ஒரு நன்மை கூட அல்லாஹ் குறைக்கிறது இல்லை. எனக்கு அல்லாஹ் தஆலா மேல் மிச்சமாக கொடுக்குறான். வரைஞ்சிங்களா? சரி பாய், இப்போ நம்ம 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒருத்தர் சுண்டல் கொண்டு வந்தார், ஒருத்தர் சமோசா, ஒருத்தர் கடல் பாசி, ஒருத்தர் கஞ்சி கொண்டு வந்து தாஜுதீன் மௌலா கொடுத்தோம். இப்போ அந்த 1 லட்சம் நன்மையெல்லாம் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம். டிவைட் பண்ணுற விளையாட்டு கிடையாது. எப்போ 5 பேர் கொடுத்துருக்கீங்க, ஆளுக்கு 20,000 எடுத்து 20,000 பிரிச்சுக்கங்க. நம்ம தான் அந்த கஞ்சத்தனம்லாம் கஞ்ச பிஸ்னரி நாமெல்லாம் பிரித்து தான் கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? அப்படி எல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம். உனக்கு 1 லட்சம், உனக்கு 1 லட்சம், சுண்டலுக்கு 1 லட்சம், சமோசாவுக்கு 1 லட்சம், வடைக்கு 1 லட்சம், கஞ்சிக்கு 1 லட்சம், தண்ணி கொடுத்தாலும் 1 லட்சம். அப்போ யாரெல்லாம் நோன்பாளிகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்குறான்னு சொன்ன உடனே ஏழை சஹாபாக்கள் தானே, யாரை சொல்லலாம் இப்படி சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இல்லையே, எங்களுக்கு ஆசையாக இருக்குது, நோன்பு திறக்க ஏற்பாடுலாம் செய்யணுண்டு, எங்களுக்கு அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லையேன்னு கேட்டாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யுத்தில்லாஹு ஹாதா ஸவாப, நான் சொன்ன அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பி மிதுகத்தி லபனி, ஒரு மிடரு பால் கொடுத்தாலும் சரி எல்லாம் கொடுத்துரும். ஒரு மிடக்கு பால் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி. ஷர்பத்தி மாயில், இல்லை அது கூட இல்லையா, ஒரு மிடரு தண்ணியை கொடுத்தாலும் கொடுத்துருவோம், எல்லாம் கொடுத்துருவோம். இப்போ நோம்பாளி உட்காந்துருக்குறாங்க, நீ தண்ணி உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி வந்து அம்மா முன்னாடி வச்சிங்க, இதுக்கெல்லாம் கொடுத்துட்றேன். அல்ல கஞ்சன் இல்லைங்க அல்லா தாலா ஜி. ஒரு மிடரு தண்ணீர், ஒரு மிடரு பால், அவ ஷிப்டி தமரத்தின் அரை பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் செல்லா கொடுத்துட்றான். இந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்போ என்ன செய்யணும் பாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் நோன்பு காலங்களில் வசதி இருந்தால் வசதி இல்லாதவங்களுக்கு கொடுங்க, வசதி இருந்தாலும் கொடுங்க, கொடுத்து பழகுங்க. உணவாளிகளுக்கு உணவு அளித்து பழகுங்க. டெய்லி உங்கள் வீட்டிலிருந்து ஒரு உணவு பண்டம் அடுத்த வீட்டுக்கு போகட்டும். நினைஞ்சுங்களா, அந்த ஊரில் ஏழை மக்களை பார்த்து வைத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பும். வசதி இல்லாதவங்கன்னா நீங்கள் குடிசை வீட்டில் இருக்குன்னு தான் நினைக்கல. சில பேர் மாளிகையில் இருப்பாங்க. வளைஞ்சிங்களா, அவர்களுடைய வரவுக்கு மேல் செலவு இருக்கும், குடும்பம் பெருசாக இருக்கும், பத்தாது. அவங்களும் வசதி இல்லாதவங்க தான். கொடுங்க, யாருக்கு வேணால் கொடுங்க, வசதி உள்ளவங்களுக்கும் கொடுங்க. உங்கள் கல்வியில் யாரெல்லாம் அல்லாஹ் போடுறானோ அவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுங்க, ஏற்படுத்தி கொடுங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு 4 பேருக்கு ஆடை எடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு சேலை, உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சட்டை, 3 பசங்களுக்கு ஆளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, அந்த கடைக்கு போகிறீங்களே, நீங்கள் 2000 4000 எடுத்தாலும் ஒரு 200 300 சேலை எடுங்க. ஒரு சட்டை கொஞ்சம் கம்மி காசு கொஞ்சம் எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி 100 ட்ரெஸ் எடுங்க. அதை அந்த ஊரில் ஏழை மக்களுக்கோ
இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு தெரியுமோ ஏழை மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுதோ அந்த ஊரில் ஏழை மக்களுக்கு கொடுங்க. புரிஞ்சுங்களா? ஒரு ஆடையை ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் பெருமானார் சொன்னாங்க, அந்த ஆடையில் ஒரு பிட்டு பாக்கி இருக்கிற வரைக்கும் மலக்குகள் துவா செஞ்சுட்டே இருப்பாங்க எங்களுக்காக. புரிஞ்சுங்களா? ஒரு சட்டை எடுத்து கொடுத்தேன் அண்ணனுக்கு, அந்த சட்டையை பல தடவை போட்டாங்க, அப்புறம் பழசாட்சி பயிரோடு வச்சுட்டாங்க, அப்புறம் யாராவது முசாஃபர் பற்றி கொடுத்துட்டாங்க, யாரோ வழிபோக்கருக்கு யாருக்கும் அது ஏழை மக்கள் கொடுத்துட்டாங்க. அதுவும் அவர் போகிறாரு 4 வருஷம், இவங்க 4 வருஷம் போட்டாங்க, இப்போ அவர் 4 வருஷம் போடுறாரு கடைசி காலம் வரைக்கும். அப்புறம் அவரும் போட்டு பன்னாடை ஆயிடுச்சு அது. தாங்க அது புடுதடிக்கு போட்டாங்க அம்மா, அதுக்கு அடுப்படியில் 4 நாள் கிடக்கு, கொஞ்சம் நாள் கிடக்குது, 2ஆக கிழிச்சு. சில பேர் தலாவணி ஒரே தச்சுருவாங்க, உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலாவணி ஒரே போட்டால் கியாமத் வரைக்கும் கிடக்காது. சரி, அடுப்பில் போட்டால் அது போயிடும். தலவாணிக்குள்ள திணிச்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா காலுக்கு தலவாணி தேவைப்படுதில்ல, இல்லை ஒரு உரம் தச்சு உள்ளுக்குள்ளே பழைய என்னென்ன பழசெல்லாம் கிடச்சோ எல்லாத்தையும் உள்ளே திணிச்சு தையல் போட்டுறது. அதாவது கியாமத் தான். என்றைக்கு அது பஞ்சாக இருந்தாலும் சப்பையாக போகும், அது என்றைக்கு சப்பையாக போகிறது வரைஞ்சிங்களா? அது அப்படியே கிடக்கும். ஆக அந்த பிட்டு, ஒரு சின்ன பிட்டு கிடக்கும் காலமெல்லாம் மலக்குகள் கொடுத்தவருக்கு துவா செய்கிறாங்க. வா, இதெல்லாம் நன்மையை கொள்ளையடிக்க மாசங்க, நன்மைகளை கொள்ளையடிக்கிற வழி வரைஞ்சா இல்லைங்களா? நன்மைகளை அந்த மாதிரி கொள்ளையடிக்கணும் எல்லா இடத்துலையும். இதெல்லாம் ஒரு சின்ன சான்ஸு வரைஞ்சிங்களா? இந்த மாதிரிலாம் ஒன்றை வச்சு எல்லாம் மன்னிச்சிருவான், ஒரு சின்னதை வச்சு எல்லாத்தில் மன்னிச்சிருவான் நம்மளையே. வரைஞ்சிங்களா? அல்லாவுக்கு பெரிய வேணும்னு அவசியம் இல்லை, அதே ஒரு சின்ன, ஒரு அம்மா பெருநாளைக்கு சேலை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுது. சரி சரி, இந்த வருஷம் பழைய சேலையை வச்சு ஓடிக்க வேண்டியதான், கொஞ்சம் ஓட மாட்டேங்குது, எதை கேட்டாலும் ஓடிடுது அப்படின்னு இருக்காங்க. நீ கொண்டு போய் ஒரு சேலையை காலங்காத்தால் கொடுக்குற, அப்படியே கண்ணில் சொட்டு தண்ணி வந்துடுச்சு, ஒன்று மொத்த பார்த்து எல்லாம் பண்ணிச்சு, ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. அந்த குழந்தைக்கு கொண்டு போய் ஏதாவது செஞ்சு கொடுக்குற, நினைஞ்சிடலாம். பெருநாளைக்கு நாஷ்டா செஞ்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஜால்ரா போகிறோம், வட்டலப்பம் கொஞ்சம் வச்சு கொண்டு போய் இந்தாங்க சாப்பிடுதுன்னு கொடுத்தீங்க, எங்கள் வீட்டில் செய்யலை, வசதி இல்லை, நீங்கள் கொடுத்தீங்களே, அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் கண்ணில் வருது. எல்லாத்திலும் ஒட்டுமொத்த பாவத்தை மன்னிச்சிடுவோம் எல்லாத்தையும். அப்படியே இல்லை, ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றிச்சு ஒரு அம்மா எல்லாம் மன்னிச்சிட்டாங்க, மனுஷனுக்கு கொடுத்தா எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. நாய்க்கு தண்ணி ஊற்றிச்சு ஃபஷக்கரல்லாஹ ஹதீஸ், ஃபஷக்கரல்லாஹு, அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். நாய் நன்றி சொல்லாது, தேங்க்ஸ் சொல்லாது, நாய் தேங்க்ஸ் சொல்லணும். அல்லாஹ்வாகிய நான் அதற்கு நன்றி செலுத்தினேன். நான் அங்கே இருக்கிறேன்ல, நாய்க்கு உதவி செஞ்சாரு, நான் இருக்கிறேன்னா இல்லையா, நான் நன்றி செலுத்தினேன் அவருக்கு. ஒட்டுமொத்த பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்ட்டான். அது எப்படியாப்பட்ட கருணையால் அல்லாஹ் தஆலா. தெரிஞ்சுங்களா? ஒரு மனிதர் தெருவில் நடந்தார், ஒரு முள் கடந்தது, புகாரில் ஹதீஸ், அதை எடுத்து ஓரமாக போட்டார். ஷக்கரல்லாஹு, அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். ஒரு முள்ளு கிடந்துச்சு யாருக்கா இல்லை, குத்துமே ஓரமாக போட்டார். அப்போ இந்த ரமலான் ஒருவருக்கொருவர் பரோபகாரம் செய்து கொள்ளக்கூடிய மாதம். பரோபகாரம் என்பது பொருளாலும் செய்யலாம், காசு பணத்தில் அவ்வளோ உதவி, கை காலால் செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா சமையல் செய்கிறாங்க, அது மனைவி சமையல் செய்கிறாங்க, வளைஞ்ச ஏன் வீட்டுக்காரர் கால் மேலே காலை போட டிவி பார்த்துருக்கு தேவையில்லை, நானும் செய்கிறேன். ஜி சமையல் செய்ய கொண்டாங்க, கொத்தமல்லி அரிஞ்சு தர்றேன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வெள்ளிக்கிழமை லீவுலாம் வரும், வெள்ளிக்கிழமை விசேஷமாக சமையல் செய்வாங்க. நான் இறங்கிறது கையை மடக்கிட்டு வீட்டில் எரிஞ்சது செய்வோமே, தக்காளியை வெறிச்சு கொடுங்க, வேறு என்ன செய்யணும் அப்படின்னு, தக்காளி வெட்டுங்க, இப்படி வெட்டக்கூடாதுங்க, துண்டு துண்டாக சின்ன சின்ன வெட்டுங்கன்னு அரையாக வெட்டி வைக்கிறீங்க, சரி கோச்சிக்காத கொண்டா வேலைஞ்சிங்களா. ஏதாவது செய்கிறது இப்போ கற்றுக்க வேண்டியதை நம்ம செஞ்சு, கொத்தமல்லிக்கு மதுக்கு பதிலான தண்ணி அரிஞ்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. எடுத்து கொத்தமல்லி வேறு எடுத்துட்டு நம்ம சமையல்கார டப்பு 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 வெட்டிடுறது. அதே மாதிரி புதினா ஒன்றா வெட்டி விட்டேன், புதினா அப்படி வெட்டக்கூடாதுங்க, இலையாக போடுங்க, முந்தைய சொல்ல நீ எப்படி, அதெல்லாம் சொல்லித்தராங்க நமக்கு, அதெல்லாம் வேலை கற்றுக்கிறது, விட்டுறது, இறக்கிறது. அப்போ இது கையால் செய்யக்கூடிய உதவி. உன் மனைவிக்கு எதாவது செஞ்சாலும் நல்லா மன்னிக்கிறான். என் சர்க்கார் நேரத்தில் கேட்டேன், ரமலானுக்கு 5 நாளைக்கு முன்னாடி மாதம் லீவ் விட்டாங்க. இப்போ ரமலான் போகிற ஒன்றுக்கு சர்க்கார்கிட்ட போயிடுவோம் எப்பயுமே. அப்போ வந்து சர்க்கார் இப்போ ரமலானுக்கு 5 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்றாங்க, நான் என்ன செய்யணும் சர்க்கார் அப்படின்னு கேட்டேன். அதாவது முன்னாடியே வந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு ஆசையில், எஜமான்ட்ட முன்னாடியே போகணுங்கிற ஆசையில். நீ ஷாபான் 15 லீவ் விட்றாங்க, அப்போயே வந்துடுவா சர்க்கார்னு கேட்குறதுக்கு பதிலாக 5 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்றாங்க எஜமான ஃபைஸ் நாயக்கிட்ட, நான் என்ன செய்யணும் சர்க்கார், பீவியை ஹெல்மெட் செய்யிட்டான்.
பீவிக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு இருந்தா. இப்போ பீவிக்கு ஹிதுமத் செய்கிறது சில பேர் கேவலமாக நினைக்கிறாங்க. நான் சமையல் கட்டு பக்கமே போகிறது இல்லைங்க. அப்படிங்களா? எல்லாரும் பார்த்து எல்லா வேலையும் செய்வேன். நான் கற்றுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். சூப்பராக பிரியாணி ஆக்குவேன். ஆனால் சாப்பிட முடியாதுன்னு நான் பொறுப்பு கிடையாது. என்னம்மா ஒரு யாரும் பிரியாணி ஆக்கி தரணுமா, நீங்கள் சாப்பிடாட்டி அது நான் பொறுப்பு தர கிடையாது. சூப்பராக ஆக்குவேன். என்ன பை துணி துவைச்சி கொடுக்குறது, துணி அலசி, துணி காய போடுறது, எல்லா வேலையும் செய்கிறது தான் போய். அப்போ மனைவிக்கு ஹிதுமத் செய்வதையும் உடலால் உங்கள் உழைப்பால் அடுத்த மனைவிக்கு வீட்டில் ஹிதுமத் செய்யுங்க. உங்கள் கணவருக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா உதவி செய்கிறது எல்லாமே செய்யணும். இந்த ரமலான் காலங்களில் அதையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் வருது, யார் இந்த ரமலானில் தன்னுடைய வேலைக்காரர்களுடைய வேலையை பலுவை குறைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ரஹ்மத் அல்லா ஜல்ல ஷானஹு. இப்போ வேலைக்காரன் காலையில் இப்போ கடை வச்சுருக்குறாங்க, ஜவுளி கடை வச்சுருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், காலை 8 மணிக்கு இருந்தால் சாயந்தரம் 8 மணி 9 மணிக்கு வேலை செய்கிறாங்க. ரம்ஜான் மாதம் வந்துருச்சு, நோன்பு வச்சுருக்காங்க, நோம்பாளியாக இருக்கிறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குப்பா, தோரத்தோட ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு தன் வேலைக்காரங்க மேலே அன்பு காட்டுங்க. வியாபாரம் குறையுதுன்னு பார்க்காதீங்க, எல்லாம் கூட்டுவான், நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ என்று உன் வேலைக்காரர்களுடைய வேலையை குறைத்து விட்டால் அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்கிறான். அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கை பாரங்களை எல்லாம் குறைக்கிறான். ஹதீஸில் வருது. வேலைக்காரனுடைய மண் நஃபஸ ஹதீஸ் என்னப்பா, என் வேலைக்காரருடைய வேலையை யார் குறைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய துனியா ஆகிரத்துடைய சிரமங்களை எல்லாம் குறைக்கிறான் என்று ஹதீஸில் வருது. ரமலானில் பரோபகாரம் செய்யும். தெரிஞ்சா ஒன்று பொருளால் உதவி செய்யலாம், கைகளால் உதவி செய்யலாம், வார்த்தைகளால் உதவி செய்யலாம். நினைஞ்சிங்களா? நல்லா அல்லாஹ் ஷிஃபாவாக்கி வைப்பான். ஆமாம், கவலைப்படாதீங்க. ஒன்று நினைஞ்சிங்களா? வயிற்று வலிங்கிற இது ஒரு சின்ன விஷயம், சரியாக போயிடும். ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க. எல்லாம் லேசாக வைப்பான். எல்லாம் ரஹ்மத் செய்வான். பொறுமையாக இருங்க. சாதாரணமாக சொல்லுங்கள், வயிற்று வலியா? அந்த ஏற்று வீட்டில் அன்றைக்கி ஒருத்தன் வயிற்று வலி அன்றைக்கே போயிட்டான். உங்களுக்கு வயிற்று வலியா? அவருக்கு அதுலேயே பாவம் பாதி உயிர் போயிடுவாங்க. நினைச்சிங்களா? சில பேர் நீ உதவி செய்யாமல் தான் உபத்திரம் செய்யாமல் இருப்பான். இந்த வாய் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பேருக்கு உதவி செய்கிறது இந்த வாய் தான். ரொம்ப பேரை கபருக்கு கொண்டு போகிறது இந்த வாய் தான். வாய் பேசாமல் இருந்தாலே பெரிய விஷயம், பெரிய புண்ணியம். பிறரை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, புறம் பேசுவது, மனசுக்கு வருத்தமாக பேசுறது, தெரிஞ்சுங்களா? பிறருடைய குறையை பெருசுப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் இந்த ரமலானில் விட்டுருங்க. ரமலான் முடிஞ்சு ஆரம்பிச்சுக்கலாம். ஏமா அப்படியா? ரமலானோட விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு தான். இந்த ரமலான் வேணால் விட்டுலாம் வச்சு ரம்ஜான் முடிஞ்சு மொத்தமாக சேர்ந்த கலா வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு வேணால் இந்த ரமலான் முடிஞ்சு யார் யாரை பேசாமல் விட்டோமோ எல்லாத்தையும் மொத்தமாக பேசிக்கலாம். அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையே. இனிமேல் பேசவே வேணாம். எதுக்கு அடுத்த ஆள் முசீபத்து நமக்கு எதுக்கு? அடுத்தவங்க பலா முசீபத்தை பேசி நமக்கு எதுக்குங்க? விளங்குங்களா? நம்ம யாராவது வந்து தெரியுமாடி அந்த 3வது வீட்டு முபீனா, அடுத்த வீட்டு ஆயிஷா, கடைசி வீட்டு கத்தீஜா ஆரம்பிச்சுவாள் வந்து வரிசையா. அம்மாடி விளங்குங்களா? நீ நில்லு. என்னை பற்றி ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, கேட்டுக்கிறேன். நம்ம என்ன சொல்லணுமா? அடுத்த ஆளை பற்றி சொல்ல வேணாம். என்னை பற்றி ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நமக்கு எதுக்கு ஊர் பலா? ஜி இப்போ எதுமா கார் வச்சுருக்காங்க, காருக்கு கொஞ்சம் ரிப்பேர் சரியாக ஓடலன்னு கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் விட்டாங்க. மறுநாள் என்னப்பா பார்த்தியாப்பா, சிகப்பு காரு பார்த்தியாப்பா, இந்த பக்கத்தில் ஒரு கருப்பு கார் நிற்கிதுங்களா உங்கள் கார் பக்கத்தில், அதில் வந்து இன்னென்ன பாட்டெலாம் வேலை செய்யல. அது எதுக்குப்பா எனக்கு? என் கார் என்ன, உங்கள் கார் சொல்கிறேன். அது பக்கத்தில் ஒரு வெள்ளை கார் நிற்குப்பா, அதில் இன்னென்ன பிரச்சனை. இப்போ அடுத்த வீட்டுக்காரை பற்றி எனக்கு எதுக்குப்பா? அது பக்கத்தில் ஒரு ப்ளூ கார் நிற்கிதுங்களே, அதில் இன்னென்ன பிரச்சனைகள். என் காருக்கு என்ன பிரச்சனை சார், அதை சொல்லுங்கள் சார். இப்போ வரிசையாக எல்லா காரையும் சொல்ல, அது எனக்கு தேவையே இல்லை. நீ என்னுடைய காருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது என்னென்ன மாற்றணும்னு சொன்னால் மாற்றி வண்டி எடுக்கணும்ல. சொல்லுவீங்களா மாட்டேங்களா ஜிமண்ண? இல்லை எல்லா காருக்கும் என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கொஞ்சம் கேட்டுட்டு போகிறேன் சிரிப்பீங்களா? தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அது என்ன உங்கள் நேரம் தான் வேஸ்ட்டு, எந்த பலா முசீபத்து ஒன்றும் இல்லை. அலைஞ்சுங்களா? அப்போ அடுத்த ஆளுடைய குறை, அவரு குறை, ஊர் பலா, அத்தனை பேருடைய குறைகளை கேட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ராஜேஷ்மான் பிரயோஜனம் இருக்கா? அதனால் யாரும் நம்மகிட்ட வந்து இன்னொருத்தர் குறைய சொன்னால் என் குறை இது இருந்தால் சொல்லுங்கள், நான் ஸ்டடி பண்ணிக்கலாம். இல்லைங்க நீங்கள் தொழுகிற முறை பார்த்தேன் சரி, டப்புக்குன்னு தொழுகிறீங்க, உங்களே சொல்லுங்க, கொச்சுக்காதீங்க. உதாரணம் சொல்கிறேன். அவங்க சொல்ல அப்படியா நான் தொழுதேன் அப்படி, நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. ஒரு உதாரணம் சொல்லுவேன். அண்ணன் தொழுகிற முறை சரியில்லை, டக்குன்னு எந்திரிக்கிறீங்க, கொஞ்சம் மாற்றிக்கிங்கன்னு சொன்னால் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இவங்க வந்து நீங்கள்
நடக்கும்போது நெஞ்ச நிமித்தி நடக்கிறீங்க, கொஞ்சம் குனிஞ்சு நடங்க, பணியாக நடங்க. இப்படி என்னென்ன யார்கிட்ட என்ன குறை இருக்கோ என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுப்பா, நான் மாற்றிக்கிறேன். குரான் நான் நேற்று யாசின் ஓதுனீங்க, 3 தப்பு வாரத்துக்கு 3 தப்பு வருது, அதெல்லாம் குரானை பார்த்து சரி பண்ணி ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் திருத்திக்கிறேன். இப்படி யார் யார் என்னன்னு ஒரு குறை இருந்தால் நான் திருத்தி மனுஷனாக வர்றதுக்கு வழியாக இருக்கும். என் வண்டியில் என் காரில் என்ன குறையோ சொன்னால் நான் திருத்திக்குவேன். என் பைக்கில் என்ன குறையோ சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அந்த ஆள் பைக்கில் அந்த குறை, இந்த ஆள் பைக்கில் இந்த குறை, அந்த ஆள் பைக்கில் பஞ்சரு, இந்த ஆள் பைக்கில் டியூப் வெடிச்சிருச்சு. எனக்கு எதுக்கு எல்லா டியூப்பும் வெடிக்கிட்டோம், என் வண்டி என்ன ஆச்சு சொல்லு, சொல்ல மாட்டாங்க சும்மானே. அப்போ நம்ம இந்த கீபத்து பேசுறது இருக்குது, நேரமும் வேஸ்ட்டு, பொழப்பும் கெட்டு போயும், அல்லாட்ட தண்டனை, இருக்கிற காரியமும் கெட்டு போகும், எதுக்கும் உதவாது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா விளங்குச்சுங்களா, பெண்கள் அதிகமான பேர்கள் நரகத்துக்கு செல்றதுக்கு நாக்கு தான் காரணம்ட்டாங்க சொல்லாச்சு. ஆண்களும் அதிகமான பேர் நரகத்துக்கு செல்றதுக்கு நாக்கு தான் காரணம்ட்டாங்க. அல் எக்குபுர் ரஜில பின்னாரி அலா உஜூஹிஹிம் இல்லா ஹசாயிது அல்சினத்தையும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனை முகம் குப்புற நரகில் கொண்டு போய் தள்ளுவது அவனுடைய நாவின் அறுவடைகள் தான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நாக்கை பேணுங்கள். இந்த புனித மிகு ரமலானிலே எந்த அளவு நாம் நாவை பேணுகிறோமோ அந்த அளவிற்கு இந்த ரமலான் நமக்கு பலனுள்ள ரமலானாக இருக்கும். ஒரு பெண்மணி ரமலானில் நோன்பு வைத்தார்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் தட்டில் வாந்தி எடுக்க சொன்னாங்க. 2 கறி வந்துச்சு. நான் சஹரில் கறியெலாம் சாப்பிடலன்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீங்கள் யாரை பற்றி அதை கீபத்து பேசுனீங்களா? ஆமாம், கீபத்து பேசுவது செத்த பிணத்தை சாப்பிட்றதுனாங்க, செத்த பிணத்துடைய கறிதான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. செத்த பிணத்தை நீங்கள் சாப்பிடல, யாரை பற்றி அதை கீபத்து பேசியிருப்பீங்க. 2 துண்டு அல்லாஹ் வயிற்றில் போட்டுருவோம். செத்து அழுகி போய் நாரி போய் புழு பூத்து 2 துண்டு உள்ளே போனால் என்ன அவங்க செய்யும்? உடம்பு கெட்டு போகாதா? வீணாக போகாதா? அது வீணாக போயிடும் உடம்பு. அப்புறம் சுகர் வருது, பிபி வருது, அது வருது, இது வருது, கேன்சர் வருது, அந்த வியாதி இந்த வியாதி, ஹெரணியா வந்துச்சு, அதை வந்துச்சு, இதை வந்து எல்லாம் அது உள்ளே போனது தான். எல்லாம் உள்ளத்துக்கு போட்டுருவான். அதுதான் வேலையை பண்ணும். அது ரீசில் வருது. பெரும்பாலும் வாந்தி எடுக்க சொன்னவர்கள் அவர்களை எடுத்தா 2 துண்டு விழுவுது. நான் சஹருக்கு கறிலாம் சாப்பிடவே இல்லையே, அது செத்த கறி. செத்த கறி சாப்பிட்றதுன்னு நல்லா சொன்னாங்களே, அதுதான் அது. பல்லா உள்ளத்துக்கு போட்டான் பாருங்க, வயிற்றில் 2 துண்டு போட்டான் பாருங்க. நீ யாரை பற்றியாவது பேசினா செத்து போய் புழுகு கொடுத்த நாட்டம் பிடிச்ச கறி எல்லாம் வயிற்றில் போட்டான். என்னத்துக்கு அவன் வயிற்று வலி, அந்த வலி, இந்த வலி, எல்லா கோளாறும் வரும். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அதனால் இந்த ரமலானில் நாவுகளை பேணி கொள்ளுங்கள். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த ரமலானில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்போ அன்பர்களே, தாய்மார்களே, ஒரு சில செய்திகளை இந்த புனிதமிகு ரமலானில் நீங்கள் கடைபிடிப்பதற்காக நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ரொம்ப வளவலன்னு வேணாம். குர்ஆன் ஓதுங்க, தர்மங்கள் செய்யுங்கள், திக்ருகளை சொல்லிக் கொடுத்து சில திக்ருகளை ஓதுங்கள், நாவுகளை பேணிக்கொள்ளுங்கள், பிறருக்கு முடிந்த அளவுக்கு பணிவிடை செய்யுங்கள், ஹித்மத் செய்யுங்கள், நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள். யாரையும் கடிந்து கொள்ளாதீர்கள், யாரையும் கோபத்தில் திட்டாதீர்கள். உங்கள் குடும்பத்திற்குள் எல்லோரையும் மன்னித்து விடுங்கள். யார் மேலேயும் வருத்தம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் மீது வருத்தத்தில் யாராலும் உங்களிடத்தில் பேசாமல் நீங்கள் யாரிடத்திலும் பேசாமல் இருந்தால் ரமலானுக்கு முன்பே சென்று மன்னிப்பு கேட்டு தவறுகளை பொறுத்து கொள்ள சொல்லி சந்தோஷமாக சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு நன்மை உள்ள ரமலானாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைப்பான். இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு இந்த ரமலான் நன்மை தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுயிரே ஃபைஸி ஏந்தல் உங்கள் மலர்முக
ஃபைசி எங்கிருந்தாலும் உம் நினைவேதான் என்னுயிரே ஃபைசி கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காணுகிறேன் ஃபைசி கருணையின் வடிவாய் காவலின் கரையாய் காதலரே ஃபைசி காவலரே ஃபைசி எங்கிருந்தாலும் உம் நினைவேதான் என்னுயிரே ஃபைசி இரவினில் தோன்றும் வெண்மதி சில நாள் மறைந்துவிடும் ஃபைசி இரவினில் தோன்றும் வெண்மதி சில நாள் மறைந்துவிடும் ஃபைசி இனிமையின் தென்றல் புயலாய் ஓர் நாள் மாறிவிடும் ஃபைசி மாறுவதில்லை மாறுவதில்லை மாறவரும் நினைவு அந்த நினைவினில் மலரும் சுந்தர முகமும் மறைவதில்லை ஃபைசி மறைவதில்லை ஃபைசி மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவு மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவு அந்த நினைவினில் வளரும் சுந்தர முகமும் மறைவதில்லை ஃபைசி மறைவதில்லை ஃபைசி எங்கிருந்தாலும் நினைவேதான் என்னுயிரே ஃபைசி உன்னுடல் ஃபைசி உள்ளமும் ஃபைசி என்னுயிரும் ஃபைசி உன்னுடல் ஃபைசி உள்ளமும் ஃபைசி என்னுயிரும் ஃபைசி உன்னத தூதே நபியின் நூரே அருள் போதகரே ஃபைசி நிம்மதியில்லை நிம்மதியில்லை ஃபைசியின் தாசனுக்கே நிம்மதியில்லை நிம்மதியில்லை ஃபைசியின் தாசனுக்கே நிந்தன் மலரடியில் மடியும் நான் வரையில் நிம்மதி அடையேனே நிம்மதி அடையேனே எங்கிருந்தாலும் உம் நினைவேதா என்னுயிரே ஃபைசி ஏந்தல் உங்கள் மலர்முகம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் ஃபைசி நிறைந்திருக்கும் ஃபைசி எங்கிருந்தாலும் உம் நினைவேதான் என்னுயிரே ஃபைசி ஆசையா இருக்கு ஏற்றமா ஜமாமுடி படித்த பொருள் வா 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 நீங்காத நினைவே நிலையான உறவே நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைசி என் ஜீவன் கவி பாடுதே எந்தன் அரும்பான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே உள்ளம்
கள்ளுண்ட வண்டானதே நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் ஜீவன் கவி பாடுதே. சேகண்ட பையத்து வாங்குறாங்க, அந்த உறவு நிலைக்காம போயிடுது. எஜமானே உங்கள் உறவை நிலையான உறவு ஆக்கிடுங்க எஜமானே, உங்கள் நினைவை நீங்காத நினைவு ஆக்கிடுங்க எஜமானே. இந்த உறவு துனியாவிலையும் கபர்லையும் ஹஷர்லையும் சொர்க்கத்திலையும் நீடிக்கும். அந்த மாதிரி உறவு ஆக்கிடுங்க எஜமானே. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் ஜீவன் கவி பாடுதே. எந்தன் அரும்பான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உன் பாதம் இடம் நாடுவான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போலும் முகம் பார்க்க ஏங்குவார். நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உன் பாதம் இடம் நாடுவான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் முகம் பார்க்க ஏங்குவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார், காதல் உறவாலே அவர் வாடுவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார், காதல் உறவாலே அவர் வாடுவார். அந்த மாங்குயில் கூவும் பூஞ்சோலை கூடும் வண்டாட்டம் அவர் மாறுவார். காதல் போதையில் தள்ளாடுவார். நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் ஜீவன் கவி பாடுதே. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா. கொண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்மை காதல் நிலை மாறுமா. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா. கொண்ட கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா. இது உடலோடு உடலானது எங்கள் உயிரோடு உயிரானது. இது உடலோடு உடலானது எங்கள் உயிரோடு உயிரானது. உலகம் அழிந்தால் சுருதி ஷாவில் ஃபைசி என்னாலும் அழியாதது என்றும் அது காதல் நிலையானது. உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் என்னாலும் அழியாதது. உலகம் அழிந்தாலும் தாஜுதீன் ஃபைசியின் காதல் என்னாலும் அழியாதது. உலகம் அழிந்தாலும் சூதிஷா ஃபைசி ஃபைசியின் காதல் என்னாலும் அழியாதது. எங்கள் அருள் காதல் நிலையானது. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே பைசி என் ஜீவன் கவி பாடுதே. எங்கள் அருவான காதல் மலராக மலர்ந்து மெய்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே. ஜல்சா மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று
வா அல்லாஹ் அவளை ஆபாதா விடிய விடிய கேட்கணும்னு ஆசையாக இருக்குது எஜமா இருக்க ஒரு நிலத்துக்கு முன்னிட்டு விட்டோம் அஷா அல்லா ஜஸாக்கல்லா எந்த உள்ளத்தில் ஷேக்குடைய காதல் இருக்கோ அந்த உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அல்லாஹ் தஆலா ஷேகுமாரோட உண்மை காதலர்களாக நம் அனைவரையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.